பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளில் மாலையில் சரியாக 5 மணிக்கு, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மூலமாய் நடைபெறுகிறதான அந்த கிராஜுவேஷன் டே, ஸோ பட்டமளிப்பு விழா. அதனால் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்க. யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்க. மற்ற சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பாருங்கள், சரியா? உங்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். 5 to 7:30 அது முடிவடையும். வந்து பங்கு பெற்று அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஸோ சபை மக்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு ஈவினிங் சரியாக 5 o'clock அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும், அந்த கிராஜுவேஷன் டே ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, அந்த பெற்றோர்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பார்ப்பீர்கள் என்றால் சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 5வது வசனம், Psalms 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ண நான் சொல்லுகிறேன். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, சரியா? காலையில் தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா சகாயத்தை கர்த்தர் தருவார். எல்லா உதவிகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். எதை பற்றி பயப்படாதீங்க. இன்றைக்கி காலையில் பல தேவைகளோடு இருக்கலாம். யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று யோசிக்கலாம். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அதிகாலையில் தேடுகிறனை கண்டுபிடிக்கிறான். அப்போ அதிகாலையில் நீங்கள் அவரை தேடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக சகாயம் வரும். இந்த நாள் தேவைகளுக்காக தேவ பாதத்தில் நில்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதாக. இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், அன்றைய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. என் தேவன் தாமே இந்த நாளில் அவளுக்கு தேவையான எல்லா சகாயத்தின் இருக்க தாவே இந்த காலை வேளையில் நீ தர வேணுமா செபிக்கிற. அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லா உதவிகளை தாங்க. வேலை ஸ்தலத்தில் உதவி தாங்க. இன்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்கள், கால் ஃபார் லெட்டர் வருவதற்கு உதவி செய்யுங்க. நல்ல கம்பெனியில் இப்போ அந்த பிள்ளைகள் அமர்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைய கத்தாவை எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, நல்ல ரிசல்ட் வருவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்றைய கத்தா இந்த நாட்களில் ஆண்டவரே கத்தா ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, நல்ல ரிப்போர்ட் வருவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. எல்லாம் நார்மல் என்று வரட்டும். இந்த நாளில் அந்த பலவீனத்தை நாவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஒவ்வொரு நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். நன்மையினால் அவர்கள் நிரப்ப வேணுமா செபிக்கிறேன். ஒரு குறைவில்லாதபடி நீர் அற்புதமாய் நடத்துவீராக. அன்றைய எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால் பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். அன்றைய கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சகாயத்தை கொடுங்க. இந்த நாள் ஆகாரத்துக்கு என்னென்னலாம் தேவை எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுங்கப்பா. எந்த வீட்லையும் பட்டினியாக இருக்கவே கூடாது. அந்த வீட்டில் அப்பத்தும் தண்ணீர் எண்ணெயை மாவி ஆசீர்வதிங்க. அங்கே வேலை செய்வது அந்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க. என் தேவன் தாமே அந்த வீடு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்க. அன்றைய கத்தாவை குறைவில்லாத ஒரு வீடாக இருப்பதாக. அன்றைய கத்தை அப்படியே அந்த வீட்டை ஆசீர்வதிக்க விடுமா செபிக்கிறேன். எல்லா குட்டியின் ஆவிகள் அந்த குடும்பத்தை விட்டு விலகட்டுமப்பா. சமாதான கேடுகள், சண்டைகள் எல்லாம் விலகட்டும். சந்தேகத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவர் இந்த நிமிஷமே ஒவ்வொரு வீட்டையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அன்றைய கத்தாவே வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. வெளியே போகும்போது வலு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைய கத்தாவே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றைய பிரயாணம் எல்லாம் சுகமாக இருப்பதாக. இந்த வெயிலின் நிமித்தமாக எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா தண்ணீர் பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும். அன்றைய எங்கள் தேசத்தில் மழை பெய்யட்டும். எங்கள் பட்டணத்தில் மழை பெய்வதாக. வழியிலெல்லாம் நீங்கள் திறந்து கொடுங்கப்பா. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒரு கரம் இருக்கட்டும் அப்பா. ஞானமாக நாங்கள் ஓட்டு போட உதவி செய்யுங்க. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. யாருக்கு போடணுன்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அன்றைய இந்த நாளிலே கத்தாவே என் தேவன் தாமே யாரை நியமித்திருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் கொண்டு வருவீராக. அன்ற மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அன்ற ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருக்கும் தேவையான கிருபைகளை தாங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. நாளில் அந்த ஃபவுண்டேஷன் போடுவதற்கு வழிகளை திறங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. அன்றைய கத்தாவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் வழிகளெல்லாம் திறக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் ஃபவுண்டேஷன் போடுவதற்கான எல்லா வாசல்களை திறந்து கொடுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து உங்கள் கரம் அற்புதமாய் தாங்கட்டும். அன்றைய அநேக ஊழியத்தை தாங்க உதவி செய்யுங்க. ஜெபிக்க உதவி செய்யுங்க. மகிமையான காரியங்களை செய்யும். அன்றைய கத்தா வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள், தனியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லா ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகள் நல்ல லாபத்தை கொடுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. விசேஷமாக இன்று மாலை நடக்கிறதான அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியோட அந்த கிராஜுவேஷன் டேக்கு இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். எல்லோரும் முன்னாடியே வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் நமக்கு 4 ஆராதனை இருக்குது. காலையில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனையும், ஈவினிங் 6 o'clock 4 ஆராதனை இருக்குது. எல்லோரும் வந்து பங்கு பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் வந்து 6 o'clock வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப். அதனால் எல்லாரும் குடும்பமாக இருக்கிற எல்லா பிள்ளைகள் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.